நம்முடைய சிறப்புமிக்க ஸ்கூலின் வாயிலாக அனுதினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை வகுப்பு நடைபெறுகின்றன. அதே போல் மாலை வேளையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் சீனியர் அட்வைஸ் மூலமாக சிறப்பு வகுப்பு நடைபெறுகின்றன. அந்த வகையில் இன்றைய மாலை நேர சிறப்பு வகுப்பு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் இருப்போரின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகுப்பு. ப்ரீ கான்செப்ஷன் அண்ட் ப்ரீ நேச்சுரல் டயக்னோஸ்டிக்ஸ் டெக்னிக்ஸ் மிஸ்யூஸ் PCP NDT Act 1994 என்ற ஒரு சிறப்பு தலைப்பினை நம் அனைவருடைய ஆழ் மனதிலும் பதியம் போட வருகை புரிந்துள்ளவர் நாம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமானவரும் அனுதினமும் நமக்கு ஒரு புதிய சட்ட அறிவை வழங்கக்கூடியவரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் மனிதநேயம் IAS அகாடமிக் இணைந்து நடத்தும் நீதிபதி தேர்வுக்கான பயிற்சி மையத்தினுடைய சிறப்பு பயிற்சியாளரும் பல மாவட்ட நீதிபதிகளையும் பல APPகளையும் மேலும் பல சிவில் நீதிபதிகளையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர் மற்றும் தமிழகத்தில் உள்ள பல லா அகாடமியில் பல வகுப்புகளை எடுத்து பல வழக்கறிஞருடைய மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்துள்ளவர் மாண்பு பொருந்திய சீனியர் அட்வொகேட் சிவசூரிய நாராயண் சார் அவர்களை நம்முடைய ப்ரோலிடெட் PDS ஸ்கூலின் வாயிலாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். வெல்கம் சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். Good evening participants, including the organizers. It's a very long time. I am invited to share my knowledge with all of you. As far as the title is concerned, Preconception and Prenatal Diagnostic Techniques within bracket of the Regulation and Prevention of Misuse Act 1994. இந்த டைட்டில் வந்து தமிழ்ல நம்ம சொல்றதா இருந்தா பாலின தேர்வினை கண்டறியும் உத்தியை தவறாக பயன்படுத்துவதை முறைப்படுத்தும் மற்றும் தடுக்கும் சட்டம். பாலின தேர்வினை எப்பொழுது செய்ய முடியும் அப்படிங்கிறது அந்த செக்ஷன்ல இந்த ஆக்ட்ல டைட்டில் பாருங்க. ப்ரீ கன்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு இந்த நாமன்கிளேச்சர் ஆஃப் த ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுக்காங்கன்னா ப்ரீ கன்செப்ஷன். இதை நம்ம வந்து ப்ரீ கன்செப்ஷன்ங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து லைட்டர் சென்ஸ்ல எடுத்து பாஸ் ஓவர் ஆக முடியாது. ஏன்னா ப்ரீ கன்செப்ஷன் அப்படின்னா அப்போ கன்செப்ஷன் நமக்கு தெரியும், கருவுற்றல் என்பது நடப்பதற்கு முன்னரே, அந்த கருவுற்றல்ங்கிற ப்ராசஸ் நடப்பதற்கு முன்னரே டயக்னோஸ் பண்ண முடியுமா? தட் இஸ் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த செக்ஸ். பாலினத்தை நிர்ணயம் செய்ய முடியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அங்க ப்ரீ கன்செப்ஷன்ங்கிற வேர்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? ப்ரீ கன்செப்ஷன்ங்கிற வேர்டுக்கு இந்த வேர்டு ரொம்ப முக்கியமானது. இந்த ஆக்டினுடைய நாமன்கிளேச்சர்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரீ கன்செப்ஷனுக்கு முன்னரையே நீங்க பாலினத்தை தேர்வு செய்ய முடியுமா? கன்செப்ஷனே இல்ல, எப்படி நீங்க பாலினத்தை தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் நம்ம மனசுக்குள்ள. ஸோ இப்ப இங்க வந்து டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸை பத்தி சொல்றான். செக்ஸுக்கும் ஜெண்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. சில டேர்ம்ஸ் வந்து நமக்கு ஒரு சின்ன குழப்பமா இருக்கும். இந்த ஆக்டை நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸுக்கான மீனிங்கையும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று வந்து செக்ஸ், இன்னொன்று ஜெண்டர். இங்க டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸை பத்தி தான் இந்த ஆக்ட்ல சொல்றான். ஸோ செக்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பயாலஜிக்கல் கேரக்டர் யூ ஆர் பார்ன். நீங்க உடல் ரீதியான அமைப்பில் எவ்வாறு நீங்கள் பிறக்கிறீர்களோ அதை வைத்து உங்களுடைய செக்ஸ் நிர்ணயம் செய்யப்படும், பாலினம் நிர்ணயம் செய்யப்படும். அப்போ உருவ தோற்றம் இருக்கு பாருங்க, அதுதான் பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ். உருவ தோற்ற அமைப்பை வைத்து ஒரு 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 உயிரினம், மனித உயிரினம் ஆணா அல்லது பெண்ணான்னு டிசைட் பண்ண முடியும். தட் இஸ் அமௌண்ட்ஸ் டு செக்ஸ். பட் ஜெண்டர்னு ஒன்று இருக்கு. ஜெண்டருங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சோசியாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் அண்டு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அப்படிங்கிறாங்க ஜெண்டரை. ஒரு நபர் பயாலஜிக்கல் கேரக்டர்ல
பயாலஜிக்கல் கேரக்டர் மீன்ஸ் செக்ஸ்ல ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கலாம். ஆனால் ஜெண்டர்னு வரும்பொழுது அங்க சைக்காலஜிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஆண் பெண்ணாகவும் காட்சியளிக்கலாம், பெண் ஆணாகவும் காட்சியளிக்கலாம். அதுதான் ஜெண்டர். ஸோ இங்க டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸை பத்தி தான் இந்த ஆக்ட் சொல்லுது ஒழிய ஜெண்டரை பத்தி சொல்லல. ஏன்னா ஜெண்டருங்கிறது ஆஃப்டர் பார்ன் தான் அந்த ஒரு கேட்டகரி வரப்போகுது. பார்னுக்கு முன்னக்கூட்டி பிறப்பதற்கு முன்னரே பாலினத்தை டிசைட் பண்றதை பத்தியும் கன்செப்ஷனுக்கு முன்னரே பாலினத்தை டிசைட் பண்றதை பத்தி தான் அந்த ஆக்ட்ல முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா சரி அப்படின்னா ஒரு கன்செப்ஷனுக்கு முன்னரே ஒரு பாலினத்தை நிர்ணயம் செய்ய முடியுமா? கன்சீவ் ஆகல, அதற்கு முன்னரே எப்படி பாலினத்தை நிர்ணயம் செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இந்த ஆக்டினுடைய நாமன் கிளேச்சரை பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கன்செப்ஷன் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு தாயினுடைய முட்டை, அந்த தாயினுடைய முட்டை இந்த டூரிங் த கோர்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அந்த தாயினுடைய முட்டையில் எக்ஸுங்கிற குரோமோசோம் தான் வரும். இது இயற்கை அல்லது ஆண்டவனுடைய படைப்பு. எக்ஸுங்கிற குரோமோசோம் வரும். அதே மாதிரி கணவன் அல்லது ஒரு ஆணுடைய விந்து அணுக்களில் XRY அப்படிங்கிற ஒரு குரோமோசோம் தான் வெளிப்படும். அங்க எக்ஸ், இங்க XRY. இப்போ இந்த எக்ஸுங்கிற ஸ்பேமும் எக்ஸுங்கிற முட்டையும் ஒன்று சேர்ந்துதான் ஒரு கன்செப்ஷன் உருவாக போகுது. அல்லது ஒய்ங்கிற ஒரு ஸ்பேமும் எக்ஸுங்கிற எக்கும் சேர்ந்துதான் ஒரு கன்செப்ஷன் உருவாக போகுது. இப்ப எக்ஸுங்கிற ஸ்பேமும் எக்ஸுங்கிற எக்கும் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு கருவுக்கு பாருங்க, அது டபுள் எக்ஸ் ஆக மாறும். இந்த டபுள் எக்ஸுக்கு என்னுடைய இண்டிகேஷன் என்னன்னா அது ஃபீமேல். அது ஃபீமேலாகத்தான் இருக்க முடியும் அந்த கன்செப்ஷன். ஒய்ங்கிற ஸ்பேமும் எக்ஸுங்கிற எக்கும் ஒன்னா சேர்ந்தா எக்ஸ் ஒய்ங்கிற ஒரு கன்செப்ஷன் தான் உருவாகும். எக்ஸ் ஒய்ங்கிற கன்செப்ஷன் என்னவா இருக்கும்னா அது மேலாகத்தான் இருக்கும். இதை தாங்க அவன் கன்செப்ஷன்ல ஒரு ப்ராசஸ்ல இதையே முன்னுக்கூட்டி தீர்மானிக்கலாங்கிறாங்க பிஃபோர் தி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எ மேன் அண்ட் உமன். அதனாலதான் அந்த ஆக்ட்ல ப்ரீ கன்செப்ஷனுக்கு செக்ஷுவல் டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடாதுன்னு தடை சொல்றான். சரி, ப்ரீ கன்செப்ஷன்ல என்ன டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி நாம் ஒரு செக்ஸை டெட்டர்மின் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்றாங்க. ஒன்னு மித்து, அந்த காலத்து முறைகள் வழக்கப்படி மனித குலம் ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டத்துல ஒரு மகப்பேருக்காக தங்களை தயார்படுத்தி கொள்ளும் பொழுது சில விஷயங்களை பண்றாங்க. நீங்க இப்பவும் பாருங்க, நம்ம சமுதாயத்துல உண்டு, ஆடி மாசத்துல திருமணம் வைக்க மாட்டாங்க. ஆடி மாசத்துல திருமணம் வைக்க மாட்டாங்க. மார்கழியில திருமணம் வைப்பது ரொம்ப குறைவு. அந்த காரணங்கள்ல தான் இந்த ப்ரீ கன்செப்ஷன் டிசைட் பண்ணப்படுது. ப்ரீ கன்செப்ஷன் எப்படி மித்தின் மூலமாக உருவாகுதுன்னா பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஓவலேஷன், OVULATION. இந்த சூழ்நிலையில் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் ஓவலேஷன், அப்புறம் செக்ஷுவல் பொசிஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல், அப்புறம் டயட், pH சேஞ்சஸ், கல்ச்சுரல் மெத்தட்ஸ். இந்த கல்ச்சுரல் மெத்தட்ஸுக்குள்ள மார்கழி மாசம் ஆடி மாசம்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியான மாசங்கள்ல சில விஷயங்கள் நம்ம தவிர்த்துட்டோம் சொன்னா நீங்க நினைக்கிற செக்ஸ்ல ஒரு குழந்தை பிறக்கும். இது கல்ச்சுரல் மெத்தட், பட் இட் இஸ் எ நேச்சுரல் மெத்தட். இதுதான் நேச்சுரலாக டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸுக்குரிய மெத்தடு. ஆனா சயின்டிபிக்கலி இட் இஸ் பாசிபிள்ங்கிற இடத்துல மித்தின் மூலமாகவும் பாசிபிள் டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ், சயின்டிபிக்கலி இட் இஸ் பாசிபிள்ங்கிறான். சயின்டிபிக்கலி எப்படி பாசிபிள்ங்கிறதோ அதை தடை செய்வதற்கு தான் இந்த சட்டம். சரி, டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸுக்கு ஏன் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பாருங்க, இந்த ஆக்டினுடைய முக்கியமான நோக்கம் இப்ப சயின்டிபிக்கா எப்படியெல்லாம் முதல்ல டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ் ப்ராசஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் கேன் ஐடென்டிஃபை ஈஸிலி. டாக்டருக்கு மெடிக்கல் தியரியில அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் செக்ஸ் ஆஃப் எம்ப்ரியோஸ். எம்ப்ரியோஸ்ங்கிறது உங்களுக்கு டெஃபினிஷன் கிளாஸ்ல செக்ஷன் 2 சப் கிளாஸ் BB
நீங்க ஆக்ட் கையில வச்சீங்கன்னா பாத்துக்கலாம். எம்ப்ரியோனா என்னன்னு கேட்டீங்கன்னா அப் டு 8 வீக்ஸ் ஃப்ரம் த கன்செப்ஷன். எப்பொழுது ஒரு கரு உருவாக ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்து 8 வாரத்துக்குள்ள அந்த கரு முட்டையின் சார்ந்த கரு சதையை நம்ம வந்து எம்ப்ரியோன்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். ஸோ அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த எம்ப்ரியோ வச்சு அதனுடைய செக்ஸ் என்னங்கிறத சொல்ல முடியும், அந்த குழந்தை ஆணா பெண்ணான்னு சொல்ல முடியுங்கிறான். பட் இட் இஸ் நாட் எ நேச்சுரல் கன்செப்ஷன். இந்த நேச்சுரல் கன்செப்ஷன் மூலமாக இதை கண்டுபிடிக்க முடியாது டாக்டரால. அப்ப அவர் எதன் மூலமாக அந்த கன்செப்ஷன் உருவாக்கப்பட்டால் அதன் அடிப்படையில் அதை கண்டுபிடிப்பாரு சொன்னா ஐவிஎஃப் மெத்தட். ஐவிஎஃப் வித் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதன் மூலமாக மெடிக்கல் ஃபீல்டில் டெட்டர்மினேஷன் செக்ஸ் இஸ் பாசிபிள்ங்கிறான். ஸோ 2 விதமான முறைகள்ல டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ் இஸ் பாசிபிள் பிஃபோர் கன்செப்ஷன். இந்த பிஃபோர் கன்செப்ஷன்ல செக்ஸ் டெட்டர்மினேஷன் பாசிபிள்னு சொன்னா எல்லாரும் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னு சொன்னா ஆணோ பெண்ணோ ஒரு கணவரோ மனைவியோ ஒரு ஆண் குழந்தையவே நம்ம பெற்றெடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்துல நினைத்தால் ரேசியோ எப்படி ஏற்படும்? ஆண் சதவிகிதம் பெண் சதவீதம் எப்படி ஏற்படும்னா ஆண்களுடைய சதவீதம் அதிகமாக இருக்கும், பெண்ணுடைய சதவீதம் குறைஞ்சிட்டே போனா சமுதாயம் நிலையாக நிற்காது. இதை உணர்ந்த லெஜிஸ்லேச்சர்ஸ் எங்கிருந்து அவங்களுக்கு ப்ரிவென்ஷன் கொடுக்குறாங்கன்னா ப்ரீ கன்செப்ஷன்ல இருந்தே ஒரு ப்ரிவென்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் மெயின் மோட்டோ ஆஃப் த ஆக்ட். இதை நல்ல முதல்ல தெளிவா தெரிஞ்சுடுங்க. திஸ் ஆக்ட் வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா செக்ஸ் ரேசியோவை பேலன்ஸ் பண்ணதுக்காக. இந்த ஆக்ட் இஸ் பியூர்லி பேஸ்ட் அப்பான் ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் டு பர்த் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு ஒரு உமன் சொன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ன்றோம். அது உங்களுக்கு தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் ஆல்வேஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எங்களுக்கு இந்த குழந்தை தான் ஆண் குழந்தை வேணும் அல்லது பெண் குழந்தை வேணும்னு சொல்லி ஆர்டிகல் 21ல கிளைம் பண்ண முடியாது. அதனால செக்ஷன் 21 ஆர்டிகல் 21 படி the dignity of the woman status protect பண்ணப்படுதே ஒழிய which has some limitations regarding the determination of sex. அது ஒண்ணு. அப்புறம் இந்த டெக்னிக் இருக்கு பாருங்க, இந்த ப்ரீகன்செப்ஷன் ப்ரீநாட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் வந்து டோட்டலி பார்டு அப்படின்னு இந்த ஆக்டின் கீழே சொல்ல முடியுமானா இல்ல. இந்த ஆக்டின் கீழே அந்த டெக்னிக் பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு சில நிபந்தனைகளும் ஒரு சில காரணங்கள் இருக்கு. முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த டெக்னிக் இஸ் பெர்மிட்டடுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக் இஸ் பெர்மிட்டட் ஃபார் லிமிட்டட் பர்பஸ். என்னென்ன பர்பஸ்க்கெல்லாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்திக்கலாம், ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் ப்ரீ நாட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா டிடெக்டிங் ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ். இயற்கைக்கு மாறான அமைப்புகள் அந்த கருவில் உண்டாகிறதா, இயற்கைக்கு மாறான அமைப்புகள் எதுவும் உண்டாகுதா, மரபணு குறைபாடுகள் எதுவும் உண்டாகுதா. ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸுக்கு இது பல காரணங்கள் இருக்கு. இயற்கைக்கு மாறான அமைப்பும் ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ் தான் மரபணு குறைபாடுகள் அல்லது மரபணு அசாதாரணங்கள். தமிழ்ல மரபணு அசாதாரணங்கள். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பிள்ளை வந்து பிறக்கும் பொழுது அது குரோமோசோம் சரியில்லாமலோ மரபணுக்கள் குறைபாடுடையோ ஊனத்தோடையோ இந்த மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் பிறக்கக்கூடாது. அதற்காக என்ன செய்யலாம்னா இந்த டெஸ்ட் இஸ் பெர்மிசபிள் ஒன்லி ஃபார் லிமிட்டட் பர்பஸ். ஒன்னு டிடெக்டிங் ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டிஸ். செகண்ட் வந்து செட் சிஇஆர்டி செர்ட் இன் கன்ஜெனிட்டல் மால்ஃபார்மேஷன்ஸ். வளர்சிதை மாற்றம்னு தமிழ்ல இதை சொல்றான். செட் இன் கன்ஜெனிட்டல் மால்ஃபார்மேஷன்ஸ், வளர்சிதை மாற்றங்கள், வளர்சிதை உருவாக்கத்துல ஏதோ குறைபாடுகள் ஏற்படுதா அப்படின்னு பாக்குறதுக்கும் இந்த டெஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம், இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம். அதற்காக லேப் வச்சுக்கலாம். இதை வந்து இந்த சட்டம் தடை பண்ணல. ஆனா அந்த தடை பண்ணக்கூடியது எந்த ஒரு விஷயத்துக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி prohibit of sex selection before and after conception. அதுதான் ப்ரீ கன்செப்ஷன் போட்டிருக்காங்க. ப்ரீ கன்செப்ஷன்லையும் ப்ரொஹிபிட்டட், ஆஃப்டர் கன்செப்ஷன்லையும் ப்ரொஹிபிட்டட். ஸோ இதனுடைய மெயின் ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆக்ட் இஸ் டு ப்ரிவென்ட் ஃபீமேல் ஃபொய்டிசைடு, பெண் சிசு கொலையை தடுப்பதற்காகத்தான் இந்த ஆக்ட்ல வந்து இந்த டெக்னிக்கை வந்து
முறைப்படுத்துறாங்க, ரெகுலேட் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றதை தடுக்கிறாங்க. ஸோ பெண் சிசு கொலை தடுக்கப்படுகிறது. ரேஷியோ ஆஃப் மேல் அண்ட் ஃபிமேல் வந்து பேலன்ஸ் பண்ற அளவுக்கு அதை கொண்டு வருவதற்காக அந்த சட்டத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு ஆண் சதவிகிதமும் பெண் சதவிகிதமும் சமப்படவில்லையோ, அல்லது ஆண் மற்றும் பெண் சதவிகிதம் ஏறக்குறைய ஒன்று போல் இருக்கவில்லையோ, அந்த சமூகத்தில் தான் பிரச்சனை ஏற்படும். இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சட்டம். இந்த சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள வரும். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. நம்ம தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. பெண் குழந்தைகளுக்கான திட்டம், பெண் கல்வி திட்டம், பெண் குழந்தை பிறந்தால் அதற்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை பிறந்து திருமணத்துக்கு வரும் பொழுது இலவச தங்க தாலி திட்டம்னு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண் சிசுக்களை அழிக்க கூடாது, பெண்களுடைய சதவீதத்தை உயர்த்த வேண்டும், ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறதுக்காகத்தான் ப்ரொடெக்ட் தி ஃபீமேல் ஃபோய்டசைட் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை உருவாக்கியிருக்காங்க. இது சம்பந்தமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்ட் ஆப்ஜெக்ட் என்னங்கிறது நல்லா புரியும். குறிச்சிங்கன்னா, வாலண்டரி ஹெல்த் அசோசியேஷன் ஆஃப் பஞ்சாப், வாலண்டரி ஹெல்த் அசோசியேஷன் ஆஃப் பஞ்சாப் versus Union of India 2014 Part 16 SEC Supreme Court cases page 426. So for effective implementation of the act, Supreme Court வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சில கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படியெல்லாம் பெண் சிசு கொலையை தடுக்கலாம், எப்படிலாம் பெண் சதவீத ரேஷியோவை வந்து உயர்த்தணும், அதற்கு என்னென்ன இன்சென்டிவ்ஸ் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த ஆக்டினுடைய ஆப்ஜெக்டையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதனால இதை கொஞ்சம் படிச்சு பார்த்துங்க. ஸோ இந்த ஆக்ட் ஒரு வெரி சிம்பிள் ஆக்ட். செக்ஷன் 1 to 34 தான் இருக்கு. 34 செக்ஷன் தான் அந்த ஆக்ட்ல இருக்கு. இந்த ஆக்டின் கீழேயே இந்த ஆக்ட் வந்து சம் பீனல் செக்ஷன்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. இது ப்ரொசீஜர் லா மட்டும் இல்ல, பீனல் லாவாகவும் இருக்கு. அது பின்னாடி வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல நம்ம அந்த பீனல் லாவை பத்தி பார்க்கலாம். இப்ப டெஃபினிஷன் கிளாஸுக்குள்ள வந்தீங்கன்னா, செக்ஷன் 2ல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா, செக்ஷன் 2 சப்கிளாஸ் பி எம்பிரியோனா ஒரு மீனிங் நமக்கு இந்த ஆக்டை பொறுத்தவரை தெரிய வேண்டியிருக்கு. அப் டு 8 weeks ஃப்ரம் த டேட் ஆஃப் கன்செப்ஷன், அது என்ன கரு உள்ள இருக்குதோ அதற்கு பேர் தான் எம்பிரியோன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, 2 சப்கிளாஸ் பிசி ஃபோயட்டஸ் இருக்கும். ஃபோயட்டஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 9th வீக்ல இருந்து ஆஃப்டர் த கன்செப்ஷன் ஃப்ரம் 9th வீக் டு டெலிவரி பார்ன் ஆஃப் சைல்டு, அது வரைக்கும் அந்த ஃபோயட்டஸ் தான் சொல்றோம். இந்த ரெண்டு தான் இந்த ஆக்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா இந்த கன்செப்ஷன் ப்ராசஸ்ல உள்ள இந்த ரெண்டும் முக்கியமானது. கன்செப்டஸும் ரொம்ப முக்கியமானது. பிஏ பாத்துங்க, 2BA. அந்த ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபெர்டிலைசேஷன்ல இருந்து அன்டில் பர்த் வரைக்கும் சொல்றோம். கன்செப்டஸ்ங்கிறது கருப்பிண்டம் எப்பொழுது தோன்றியதோ அதிலிருந்து குழந்தை பிறப்பது வரைக்கும் உள்ள ஸ்டேஜை வந்து கன்செப்டஸ்ங்கிறாங்க. எம்பிரியோவும் ஃபோயட்டஸ்லையும் தான் பீரியடை பிரிச்சுக்கிறாங்க. அப் டு 8 weeks, 9 to டெலிவரி அப்படின்னு சொல்லி அதை பிரிச்சுக்கிறாங்க. இந்த கிளாஸை பொறுத்த அளவுல, இந்த டெஃபினேஷன் கிளாஸை பொறுத்த அளவுல இன்னொரு முக்கியமான டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஃப் வரும். எஃப் கைனகாலஜிஸ்ட். நம்ம கைனகாலஜிஸ்ட்னா என்ன நினைக்கிறோம்னா, மகப்பேறு மருத்துவர் அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா இந்த எஃப்ல இன்னொரு டெஃபினேஷன், இன்னொரு வேர்டையும் சேர்த்து கொடுக்குறாங்க பாருங்க. Gynecologist means a person who possesses a postgraduate qualification in gynecology and அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, obstetrics அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப கைனகாலஜிஸ்ட்ங்கிறவர் வேற, அப்ஸ்டெரிட்டிக்ஸ்ங்கிறவங்க வேறையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சின்ன வித்தியாசப்படுத்துறாங்க. கைனகாலஜிஸ்ட்ங்கிறது மகப்பேறும் மருத்துவர். ஆனா இந்த அப்ஸ்டெரிட்டிக்ஸ் பாருங்க, அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, மகப்பேறு காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை கண்டறியக்கூடிய மருத்துவர்.
இந்த 2 பேரும் ஒரே நபராகவும் இருக்கலாம் அல்லது வெவ்வேறு நபராகவும் இருக்கலாம். இதான் கைனகாலஜிஸ்டுக்கு அவங்க கொடுக்குற டெஃபினிஷன். அப்புறம் ஓங்கிறதுல பாருங்க 2O செக்ஸ் செலக்ஷன். செக்ஸ் செலக்ஷன்ல includes any procedure, technique, test or administration or prescription or provision of anything for the purpose of ensuring or increasing the probability that an embryo will of a particular sex. நீங்க என்ன ப்ரொசீஜரை கடைபிடித்து அந்த கருமுட்டையில ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ உருவாக்க நினைப்பது அனைத்தையும் சொல்லக்கூடியது செக்ஸ் செலக்ஷன்ங்கிறாங்க. இது நமக்கு டெஃபினேஷன் கிளாஸ்ல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா செக்ஷன் 3ல செக்ஷன் 3 டீல்ஸ் வித் மெடிக்கல் எத்திக்ஸ். செக்ஷன் 3 டீல்ஸ் வித் மெடிக்கல் எத்திக்ஸ் ஃபாலோடு பை டாக்டர்ஸ் அண்ட் கிளினிக். ரெண்டுக்குமே ஒரு லேப் ஆர் கிளினிக். மெடிக்கல் எத்திக்ஸை டாக்டர்ஸும் ஃபாலோ பண்ணணும், கிளினிக்காரங்களும் கிளினிக் வச்சிருக்கவங்க டாக்டரா இல்லாம இருக்கலாம். ஸோ ஓனர் ஆஃப் த கிளினிக் ஆர் ஓனர் ஆஃப் த லேப் அவங்களும் சில எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்க சொல்லக்கூடியது செக்ஷன் 3. செக்ஷன் 3 சப்கிளாஸ் 1ல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கிளினிக் ஃபார் கண்டக்டிங் சச் எ டெஸ்ட் இஸ் மேண்டேட்ரி. அதை தெளிவா சொல்லிட்டாங்க. 3 சப்கிளாஸ் 1ல ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற ஆக்ட் இஸ் மேண்டேட்ரி. செக்ஷன் 3 சப்கிளாஸ் 2ல பாத்தீங்கன்னா prohibits which prohibits any person practices in this field does not possess a record qualification. ஸோ ரெக்கார்டு குவாலிஃபிகேஷன் இல்லாம யார் ஒருவரும் இந்த ஃபீல்டுல இயங்கக்கூடாது அப்படிங்கிறத தடை செய்யக்கூடியதாக ப்ரொஹிபிட் கிளாஸாக வச்சிருக்காங்க செக்ஷன் 3 சப்கிளாஸ் 2ல. அது மாதிரி செக்ஷன் 3 சப்கிளாஸ் 3 பாத்தீங்கன்னா எங்கெங்க எந்தெந்த இடத்துல இந்த லேப் வைக்க போறீங்க, எந்தெந்த இடத்துல இந்த லேப் ஃபங்க்ஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபைடு பிளேஸ மஸ்ட் பி ரெஜிஸ்டர்டு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் 3.1ல ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி. செக்ஷன் 3 சப்கிளாஸ் 3ல எந்த பிளேஸை ரெஜிஸ்டர் பண்ண போறாங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும். பிகாஸ் நீங்க லேப் ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க, ஆனா அந்த லேப்ல என்னென்ன அப்பாரட்டஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குமோ அதெல்லாம் ஒரு மொபைல் வேன்லயும் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த மொபைல் வேனுங்கிறது செக்ஷன் 3.1 படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதா இல்லையான்னு பார்த்தா பிளேஸை மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். செக்ஷன் 3 சப்கிளாஸ் 3ல அந்த ஆம்புலன்ஸ் ஆர் வேனை ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அதுவும் செக்ஷன் 3.1 கீழே வந்துடும். ஸோ எப்பொழுதுமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல பில்டிங் மட்டும் நம்ம லேபா எடுத்துக்க முடியுமானா சில மொபைல் வேனையும் லேபாக எடுத்துக்கொள்ளலாம். அதையும் சேர்த்து தான் செக்ஷன் 3 சப்கிளாஸ் 1ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி அக்கார்டிங் டு செக்ஷன் 3 சப்கிளாஸ் 1. அப்புறம் செக்ஷன் 3 கேபிட்டல் ஏ பாருங்க, ப்ரொஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலக்ஷன். அதை பத்தி சொல்லக்கூடியதான் 3 கேபிட்டல் ஏ. செக்ஸ் செலக்ஷனுக்கு டெஃபினிஷன் அங்க இருக்கு, ஓல இருக்கு, 2O இருக்கு. இங்க 3A கேபிட்டல் ஏ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலக்ஷன், கருத்தரிப்பு மையத்திலும் பாலின தேர்வு செய்ய தடை. வேற எங்கேயோ வச்சு பண்றாங்க அந்த செலக்ஷன் ஆஃப் செக்ஸ்ங்கிறத வேற இடத்துல பண்றாங்கன்னா கூட அது இல்லீகலா மாறும். 3 கேபிட்டல் ஏல பொறுத்தளவுல இந்த சென்டர்லையும் அந்த பாலின தேர்வு செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. 3 கேபிட்டல் பிங்கிற செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ban to sell equipment for such test to unregistered center. யாரெல்லாமோ லேப் வச்சுக்கிட்டு கருத்தரிப்பு மையம் அல்லது பாலின தேர்வு செய்யக்கூடிய மையம்னு சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களுக்கெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் அப்பாரட்டஸ் மெஷின்ஸ் எதையும் சப்ளை பண்ணக்கூடாது. அதற்கான தடையை கொடுக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் 3 கேபிட்டல் பிங்கிற செக்ஷன். ஸோ இதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ப்ரீநாட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட் பட் ரெகுலரைஸ்ட் அண்டர் த ஆக்ட். இதுதாங்க இதோட மோட்டோ இதுதான். டோட்டல் பேன் ஆர் டோட்டல் ப்ரொஹிபிஷன் ஃபார் சச் எ டெக்னிக் இஸ் நாட் அலவுட், நாட் இஸ் சஜஸ்ட் பை தி ஆக்ட். பட் ரெகுலரேஷன் தேவைப்படுறதுக்காக இந்த ஆக்ட்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 4 சப்கிளாஸ் 2 எடுத்து பாருங்க. டெஸ்ட் இஸ் அலவுடு ஃபார் 6 பர்பசஸ் அலோன். 6 விதமான நோக்கங்களுக்கு இந்த டெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம், பயன்படுத்தலாம் அப்படிங்க சொல்றாங்க. அதுல 6 பாத்தீங்கன்னா செக்ஷன் 4 சப்கிளாஸ் 3லையும் பார்க்கலாம். செக்ஷன் 4 சப்கிளாஸ் 2ல பாத்தீங்கன்னா 6 வகையான நோக்கங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ்,
மரபு திரிப்பு அல்லது மரபு பிறழ்ச்சி அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏன்னா மரபு திரிப்பு அல்லது மரபு அணு பிறழ்ச்சிங்கிறது ஜெனட்டிக் டிசார்டரா வரும், ஜெனட்டிக்காக அது வரும். அது ஒரு ஒரு தாத்தாக்கு இல்ல பாட்டிக்கு இருந்து அது மகனுக்கு வந்தோ இல்ல மகளுக்கு வந்ததுக்கு அப்புறமோ மகாவோ குழந்தை உண்டானாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் ஏற்படும் குழந்தை முழுமையாக பெறுவதற்கு. அப்படியானால் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட்டை பயன்படுத்தலாம். ஒன் ஆஃப் த பர்பஸ். ரெண்டாவது, ஜெனட்டிக் மெட்டபாலிக் டிசீஸ். ஜெனட்டிக் மெட்டபாலிக் டிசீஸ் அது அப்நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன். எதன் மூலமாக இந்த ஜெனட்டிக் மெட்டபாலிக் டிசீஸ் வரும்னா, அப்நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன் இன் பாடி. கண்டகளிய மாத்திரையை எடுத்து சாப்பிடுறது, கண்டகளிய சிறப்பு எடுத்து சாப்பிடுறது, குழந்தை அப்படி இருக்கும், குழந்தை இப்படி இருக்கணும், குழந்தை வெயிட்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸே நிறைய சஜஷன் கொடுக்குறாங்க. அது போக நம்ம நாட்டு வைத்தியம் வேற பண்ணிடுவாங்க சிலருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஜெனட்டிக் மெட்டபாலிக் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரியான மாத்திரைகள் எடுத்தாங்களா இல்லையான்னு தெரிஞ்ச உடனே அந்த பாஸ்ட் ஹிஸ்டரியை வச்சுக்கிட்டு இந்த பர்பஸுக்காகவும் இந்த டெஸ்ட்டை பயன்படுத்தலாங்கிறாங்க. அப்புறம் ஹீமோகுளோபினோபெதசிஸ், உங்களுக்கு தெரியும் ஹீமோகுளோபினுடைய கண்டென்ட் எந்த அளவுல இருக்கணும் ரத்தத்துல, குருதி சோகை எந்த அளவுல இருக்கணும், அனிமிக் ரத்தத்தில் உள்ள குறைபாடுகளை கண்டறிவதற்கும், ஏன்னா தாய்க்கு குரோமோசோம் ஐ மீன் ஹீமோகுளோபின் இருந்திருக்கும், அவங்க அம்மாவுக்கு ஹீமோகுளோபின் இருக்கும். ஸோ வாரிசாக அது வரும். அது வரவிடாம தடுக்கிறதுக்கு அல்லது கண்டறிந்து அதுக்கு தகுந்த சிகிச்சை அளிப்பதற்கு இந்த டெஸ்ட் வந்து பெர்மிட்டட். அப்புறம் செக்ஸ் லிங்க்டு ஜெனட்டிக் டிசீஸ், மரபணு தொடர்புடைய நோய்கள் இருந்தாலும் சரி, பிறவி முரண்பாடு அல்லது உடன் பிறந்த முரண்பாடுங்கிறாங்க இதை. ஸோ மரபணுல சில ஜெனட்டிக் டிசார்டர் மாதிரி ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டெஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம். இது பயன்படுத்துறதுக்கு தடை இல்லைங்கிற சொல்லக்கூடிய இந்த 6 வகையான பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் இஸ் அலோடு ஒன்லி ஃபார் 6 பர்பஸ் அலோன். அப்புறம் செக்ஷன் 4 சப்கிளாஸ் 3க்கு வந்தீங்கன்னா 4 சப்கிளாஸ் 3 இங்க அதுல சப்கிளாசஸ் பாத்தீங்கன்னா 1 to 4 இருக்கு, 1 to 5 இருக்கு. இந்த 1 to 5 இருக்கு பாருங்க, செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3 சப்கிளாஸ் 1 to 5. இந்த நோக்கங்கள்ல இந்த டெஸ்ட்டை எந்த அளவுல பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது, யாருக்கெல்லாம் இந்த டெஸ்ட் பயன்படுத்தலாம்னா, ஏஜ் ஆஃப் த பிரெக்னன்ட் உமன் இஸ் அபவுட் 35 years, 35 வயதுக்கு மேலுள்ள பெண்ணாக இருந்தால், கருவுற்றிருந்த பெண்ணாக இருந்தால், கர்ப்பமாயிருந்த பெண்ணாக இருந்தால் இந்த டெஸ்ட்டை பயன்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை. அதுக்கப்புறம் the pregnant woman has undergone already 2 or more spontaneous abortions. ஸோ இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டது, 2 முறை அல்லது 3 முறை ஏற்பட்டிருக்கு, 2 முறைக்கு மேல ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த டெஸ்ட் மூலமாக அந்த பொசிஷன் ஆஃப் த எம்பரியோ ஒரு பொசிஷன் ஆஃப் தி ஃபோயட்டஸ் எப்படி இருக்கு, சேஃபா இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பெர்மிட் பண்றாங்க. அதே மாதிரி கருவை குலைக்கக்கூடிய 3வது சப்செக்ஷன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா டெரோட்டோனிஜெனிக் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அது என்னன்னா சாப்பிடக்கூடிய மாத்திரை, நீங்க எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, ரேடியேஷன் மூலமாக வரக்கூடிய அஃபெக்ட் ஆகக்கூடியது, இன்ஃபெக்ஷன், கெமிக்கல்ஸ், இதன் அடிப்படையின் காரணமாக கருச்சிதைவுகள் எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது அல்லது வந்து கருவில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு விடாது என்று நினைத்தால் அதற்கு டெஸ்ட் பண்ணதுக்கு பெர்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன்ஸ், பாஸ்ட் ஹிஸ்டரியில பார்த்தா அவங்க பாட்டிக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம இருந்திருக்காங்க, பாஸ்ட் ஹிஸ்டரியில பார்த்தா அவளுடைய மகளுக்கு கொஞ்சம் மனநிலை இல்லாம இருந்திருக்காங்க. இப்ப அந்த பாஸ்ட் ஹிஸ்டரிய வச்சு இந்த பேத்திக்கு குழந்தை பிறக்கணும்னு சொன்னா அந்த மாதிரி மென்டல் ரிட்டார்டேஷன் எதுவும் வரக்கூடாதுன்னு நினைச்சா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த முறையில மருத்துவம் வந்து செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நோக்கத்துக்கும். ஆர் பிசிக்கல் டிஃபார்மிட்டிஸ், ஏதாவது குறைபாடுகளோட இந்த வலிப்பு வாதம் குறைபாடுலாம் இருக்க, வலிப்பு ஏற்படும், அது போல தசை இறுக்கம் ஏற்படும், இதெல்லாம் வந்து பிசிக்கல் டிஃபார்மிட்டிஸ் ஆறு அந்த கேட்டகரிகள் தான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஜெனட்டிக்காக இருந்தா அதை தடை செய்வதற்கும் அதிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கும் இந்த டெஸ்ட்டை பண்ணலாங்கிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, இந்த டைகனிக் டெஸ்ட் வந்து டோட்டல் பேன் கிடையாது. செக்ஷன் 3 and 4ல சொல்லப்பட்ட அந்த நோக்கங்களுக்காகவும் இந்த செயல்களுக்காகவும் இந்த டெஸ்ட் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் செக்ஷன் 5 பொறுத்த அளவுல ரிட்டன் கன்சென்ட், ஓரல் கன்சென்ட் இஸ் நாட் பெர்மிசபிள். ரிட்டன் கன்சென்ட் ஆஃப் த உமன் இருக்கணும். ரிட்டன் கன்சென்ட்ல
அதை வாங்கிக்கிட்டு தான் 5(1) பாருங்க. 5(1)A பாத்தீங்கன்னா தெரியும். அவளுக்கு முதல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கு. 5(1)A பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்ட் உமன் இந்த டெஸ்ட்டுக்கு வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ரிட்டர்ன் கன்சர்ன் வாங்கணும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த கவுன்சிலிங் வந்து என்ன கொடுக்கணும், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் த டெஸ்ட் அவளுக்கு சொல்லணும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் த டெஸ்ட் அவளுக்கு சொல்லி அவளுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணதுக்கு அப்புறம் அவ ரிட்டர்ன் கன்சர்ன் கொடுத்தனா மட்டும்தான் ஹி மே பி சப்ஜெக்ட் டு சச் டெஸ்ட். அது வரைக்கும் அதை பண்ண முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறத சொன்னதுக்கு அப்புறம் பில என்ன சொல்றாங்கன்னா அந்த ரிட்டர்ன் கன்சென்ட்டையும் ஒரு பிரிஸ்கிரைப்டு ஃபார்மட்ல ரிட்டர்ன் ஆக வாங்கணும் பிங்கிறதுல 5(1)B. அப்புறம் 5(1)Cல பாத்தீங்கன்னா இந்த கன்சர்ன் லெட்டரா அவளுக்கு ஒரு காப்பியை கொடுக்கணும் 5(1)Cல. அப்புறம் செக்ஷன் 5(2)ல பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்பட்ட பெண் இருக்கா பாருங்க, அவட்ட வந்து என்ன குழந்தை அப்படிங்கிறத வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியும்னு பாருங்க. வேர்ட்ஸ், சைன்ஸ் ஆர் எனி அதர் மேனர்ன்ட்டாங்க. எனி அதர் மேனர்னா வேர்ட்ஸ் சொல்லும் பொழுது அங்க வெர்பல் இல்லை, ஓரல் இருக்கு. வேர்ட்ஸ்னா ஓரல் வந்துடும், வெர்பல் இல்லை. சயின்ஸுங்கிறது ஏதோ சைகையின் மூலமாக காட்டுறது. இப்ப எனி அதர் மேனர் சொன்னா பை ஷோயிங் எனி பிக்சர், போட்டோகிராஃப், ஆண் குழந்தை போட்டோவை காட்டுறது, பெண் குழந்தையோட போட்டோவை காட்டுறது, வெர்பல்ல சொல்றது, இப்படி இப்படி மீசைய மாதிரி காமிச்சா ஆண் குழந்தைன்னு சொல்றது. ஸோ எந்த டெக்னிக்கை நீ யூஸ் பண்ணி அந்த செக்ஸ் ஆஃப் போயட்டஸ அந்த பெண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஷால் நாட் கம்யூனிகேட். அதங்கிறத ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க 5(2). அதான் எனி அதர் மேனர்னு கொடுத்தாங்க 5 சப்கிளாஸ் 2ல. அப்புறம் செக்ஷன் 6 பாத்தீங்கன்னா determination of sex prohibited for the purpose of determining the sex of a fetus. sex of a fetus அதாவது முதிர் கரு, சினை கரு அல்லது கருங்கிறாங்க. இந்த கருவில் உள்ள குழந்தை என்ன குழந்தைன்னு டெட்டர்மைன் பண்றதுக்காக, முடிவு பண்றதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய அந்த டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸை வந்து ப்ரொஹிபிட் பண்றான். ஸோ எந்த சூழ்நிலையிலையும் ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு அது முதிர் கருவான பின்னாலும் அல்லது சினைக்கரு ஸ்டேஜில் இருந்தாலும் அல்லது கருப்பிடித்த ஸ்டேஜில் இருந்தாலும் நீங்க டாக்டர்ஸ் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த கிளினிக்ல உள்ள லேப்ல வந்து இந்த டெஸ்ட் எடுத்து உங்களுடைய டெஸ்ட்ல மூலமாக இந்த குழந்தையினுடைய தன்மையை ஆணாகவோ பெண்ணாகவோ மாற்றி கொடுப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போல செக்ஷன் 6(B)ல பாத்தீங்கன்னா அவுட் சைடு த லேப்ல தான் நாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அன்ரெஜிஸ்டர்டு லேப் ஆர் அதர்வைஸ் அவுட் சைடு த லேப், சில கனெக்டிவிட்டியோட இந்த ரெக்கக்னைஸ்டு லேப் இருப்பாங்க, அங்க கொண்டு போய் இந்த டெஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவுட் சைடு த லேபுக்கும் ப்ரொஹிபிட்டடுங்கிறாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 6 பொறுத்தளவுல இது நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு குழந்தை வேணும், ஆணாவோ அல்லது பெண்ணாகவோ வேணும், அல்லது ஒரு கணவன் நினைக்கிறாரு எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் அல்லது எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லி நான் கேட்கறது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் தானே, அது நான் அப்படி வாங்கி எடுத்துக்கிறதுல எனக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு வரும்பொழுது இது கான்ஸ்டியூஷனோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, குறிச்சிங்க. ரேடியாலஜிக்கல் அண்ட் இமேஜினரி அசோசியேஷன், ரேடியாலஜிக்கல் அண்ட் இமேஜினரி அசோசியேஷன் versus யூனியன் ஆஃப் இந்தியா 2012 வால்யூம் 1 மகாராஷ்டிரா லா ஜேர்னல் MAH.LJ மகாராஷ்டிரா லா ஜேர்னல் பேஜ் 935. இந்த கேஸ்லால என்ன தெளிவாக சொல்றாங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் ப்ரொஹிபிட்டட். No one can claim as a matter of right or constitutional right. அப்போ இது ஆர்டிகல் 14ஐயும் ஆர்டிகல் 19ஐயும் வயலேட் பண்ணதா இல்லையா அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஆர்டிகல் 19ஐயும் 14ஐயும் வயலேட் பண்ணவில்லை அப்படின்னு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த ரேடியாலஜிக்கல் அண்ட் இமேஜினரி அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த வழக்குல நீங்க அதை பார்த்துக்கலாம், படிச்சுங்க. அடுத்ததுக்கு வந்தீங்கன்னா நேரா நீங்க இதுக்கப்புறம் முக்கியமான செக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்ஷன் 18 ஒரு முக்கியமான செக்ஷனாக நான் கருதுறேன். ஏன்னா கவுன்சிலிங் சென்டர்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ்
ஃபார் ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் போஸ்ட் கன்செப்ஷன் இஸ் ப்ரொஹிபிட்டட். ப்ரீநாட்டல் ப்ரீ கன்செப்ஷனுங்கிறது நாமன் கிளேச்சர்ல அந்த ஆக்ட்ல கொடுத்துட்டாங்க. பட் வாட் அபவுட் த போஸ்ட் கன்செப்ஷன் பார்க்கும்போது செக்ஷன் 18ல ஒரு விஷயம் சொல்றாங்க. கவுன்சிலிங் சென்டர் ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் செக்ஸ் ஃபார் ப்ரீ கன்செப்ஷன் அண்ட் போஸ்ட் கன்செப்ஷன் இஸ் ப்ரொஹிபிட்டட். 2 ஸ்டேஜ்லயுமே டிட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ் வந்து ப்ரொஹிபிட்டட் தான். இது செக்ஷன் 18. அப்புறம் 19 பாத்தீங்கன்னா, ஸோ செக்ஷன் 18க்கு அப்புறம் 19ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த சென்டர்ஸ் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். தகுந்த துறை சார்ந்த இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதை பத்தி சொல்லக்கூடியது செக்ஷன் 19. 19(1)ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அவங்க சொல்லக்கூடிய லீகல் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளை பண்ணிட்டாங்கன்னா சர்டிபிகேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்டட். கிராண்ட் ஆஃப் சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் 19 சப்ளஸ் 1. 19 சப்ளஸ் 2ல வந்து the registration application may be dismissed or rejected for so many reasons. அவங்க நாம்ஸ்குள்ள இல்ல, இந்த லேப் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல, இங்க வந்து பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபைடு டெக்னீஷியன் இல்ல, ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு சொன்னா அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனை டீல் பண்ணக்கூடியது 19 சப்ளஸ் 2. 19 சப்ளஸ் 3ல சர்டிபிகேட் வாங்கியாச்சு அண்டர் செக்ஷன் 19(1)ல. அதுக்கப்புறம் லேப் டெக்னிக்கல் லேப் நடந்துகிட்டு இருக்கு, பட் பீரியாடிக்கல் ரினியூவல் வேணும். அது சொல்லக்கூடியது 19 சப்ளஸ் 3 ரெனிவல். ஆனா ரெனிவல்ல வந்து 19 சப்ளஸ் 3ல எப்பெல்லாம் அது ரினியூவல் பண்ணணுங்கிறத பத்தி தெளிவாக அதுல இல்ல. பீரியட் ஆஃப் ரினியூவல் நாட் பிரிஸ்கிரைப்டு, பட் ரெனியூவல் இஸ் பிரிஸ்கிரைப்டு. ரினியூவல் பண்ணி தான் ஆகணுங்கிறத பத்தி 19 சப்ளஸ் 3ல சொல்றாங்க. அப்புறம் சப்ளஸ் 19(4) அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் மஸ்ட் பி ஃபிக்ஸ்ட் இன் எ பிளேஸ் ஆஃப் கான்ஸ்பீசியஸ். கண்ணுக்கு படக்கூடிய இடங்களில் அந்த லேப்ல, அந்த டெக்னிக் லேப்ல வந்து அது வந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்லக்கூடியது 19(4). பிகாஸ் இது ஆத்தரைஸ்டு லேபா இல்லையான்னு வர்ற பேஷண்ட்டுக்கோ வர்ற பப்ளிக்கோ தெரியணுங்கிறதுக்காக இந்த செக்ஷனை உருவாக்கியிருக்காங்க 19 சப்ளஸ் 4. அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ஷன் 20ல வந்து கேன்சலேஷன் ஆர் சஸ்பென்ஷன் ஆஃப் சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ 19(1) மூலமாக கொடுத்த சர்டிபிகேட்டை அவுட்ரைட்டா அவுட் செட் ரிஜெக்ட் பண்றதுக்கு 19 சப்ளஸ் 2 அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. அந்த அப்ளிகேஷன் அலோவ் பண்ணாம ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுக்காம கேன்சல் ரிஜெக்ட் பண்றதுக்கு 19 சப்ளஸ் 2. பட் செக்ஷன் 20ல கொடுக்கப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை கேன்சல் பண்றது அது சஸ்பெண்ட் பண்றதை பத்தி உள்ள செக்ஷன் 20. செக்ஷன் 21 சப்ளஸ் 1ல இந்த போர்டு இருக்கு பாருங்க, இந்த அட்வைசரி அத்தாரிட்டி, அவங்க ஆன் சுயமோட்டோ ஆர் ஆன் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் சம்படி எல்ஸ், சுயமோட்டாவும் கேன்சல் பண்ணலாம், சுயமோட்டாவும் சஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த லைசன்ஸை, ஆர் அதர்வைஸ் ஆன் எ கம்ப்ளைண்ட் ஃப்ரம் சம்படி எல்ஸ் கேன்சல் பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா இந்த செக்ஷன் 20 சப்ளஸ் 1ல அப்படி ஒரு கேன்சல் பண்ண முன்னாடி the authority must issue SOCAS notice to the lab. SOCAS notice கொடுக்கணும். அது செக்ஷன் 20 சப்ளஸ் 2ல அந்த ஆடியோ ஆல்டம் பார்ட்டம் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் ஒன்று சொல்லிட்டாங்க. 20 சப்ளஸ் 2ல ஆடியோ ஆல்டம் பார்ட்டம் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி SOCAS நோட்டீஸ் கொடுத்து அவரை ஹியர் பண்ணி அதற்கு அப்புறம் தான் ஃபிட் ஃபார் கேன்சலேஷன் ஆர் ஃபிட் ஃபார் சஸ்பென்ஷன் ஃபார் பர்டிகுலர் பீரியட் அப்படின்னு அந்த அத்தாரிட்டி டிசைட் பண்ண முடியும். ஸோ செக்ஷன் 20 சப்ளஸ் 2ல பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஷுட் பி ஃபாலோடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் செக்ஷன் 20 சப்கிளாஸ் 3ல பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 20 சப்கிளாஸ் 3ங்கிறது எக்ஸப்ஷன் டு செக்ஷன் 20 சப்கிளாஸ் 1 and 2. 20 சப்கிளாஸ் 1லையும் 20 சப்கிளாஸ் 2லையும் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமலே ஒரு முடிவுக்கு வரலாம். அதான் 20 சப்கிளாஸ் 3 எக்ஸப்ஷன் டு சப்செக்ஷன் 1 and 2. நீங்க செக்ஷன் 20 சப்கிளாஸ் 3ல நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல பாருங்க, இட் இஸ் ட்ரீட்டட் as a non-obstandent clause. 20 சப்கிளாஸ் 1 20 சப்கிளாஸ் 2ல எது சொல்லப்பட்டிருந்தாலும் சரி அதை non-obstant கிளாஸாக எடுத்துக்கொண்டு the order for suspension can be passed, order for cancellation may be passed. So நீங்க ஆடியோ ஆல்டம் பார்ட்டம் பிரின்சிபலை ஃபாலோ பண்ண வேண்டாம், SOCAS நோட்டீஸ் இஷ்யூ பண்ண வேண்டாம், ஆனாலும் அதற்கு அப்புறமும் நீங்க வந்து செக்ஷன் 20 சப்கிளாஸ் 3 படி ஆர்டர் ஆஃப் சஸ்பென்ஷனை பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த செக்ஷன் 20 சப்கிளாஸ் 3ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. கேன்சலேஷன் வேண்டாம், சஸ்பெண்ட் பண்ணலாங்கிறான்.
கேன்சலேஷன் பண்ணலாம் அல்லது சஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த லேப் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும், அங்க எந்தவித செயல்பாடுகளும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அங்க இருக்கிற மெஷினை என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த மெஷின் இன் லேப் கேன் பி சீல்டுங்கிறாங்க. மெஷினை வந்து ஃபங்க்ஷன் பண்ணாம சீல் பண்ணி வச்சுக்கலாம் வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் சஸ்பென்ஷன். அதான் ரொம்ப முக்கியமானது. கேன்சலேஷன் இருக்கு ஆர் சஸ்பென்ஷன் இருக்கு, ஆனா சஸ்பென்ஷன் கூட பண்ணாம மெஷினை சீல் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். தட் அமௌண்ட்ஸ் டு சஸ்பென்ஷன் தான். பட் சஸ்பென்ஷன் ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டர் கொடுக்காம அண்டர் செக்ஷன் 20 சப்கிளாஸ் 3ல மெஷின் இந்த லேப் கேன் பி சீல்டு வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. டாக்டர் சதானந்த் அப்புறம் ஒரு புள்ளி வச்சு கேபிட்டல் எம் இனிஷியல் இங்கல் INGL, டாக்டர் சதானந்த் எம் இங்கல் versus ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2013 Volume 5 AIR All India Reporter Bombay. டாக்டர் சதானந்த் SADANAND, டாக்டர் சதானந்த் எம் இங்கல் INGL versus ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2013 Volume 5 AIR Bombay, page 285. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் படி சஸ்பென்ஷன் ஆர்டரும் வேண்டாம், கேன்சலேஷன் ஆர்டர் பாஸ் பண்ண வேண்டாம், பட் த மெஷின் கேன் பி சீல்டு. தட் அமௌண்ட்ஸ் டு சஸ்பென்ஷன், தட்ஸ் ஆல். பட் சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணாமலே செக்ஷன் 20 சப்கிளாஸ் 3 படி மெஷின் எல்லாம் சீல் பண்ணி வச்சுட்டோம் பை தி அத்தாரிட்டி. அப்புறம் கண்டினியூட்டி ஆஃப் த லேபை கன்டினியூ பண்ணணும் ஆஃப்டர் கெட்டிங் அன் அப்ரூவல் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ ரினிவல் டைம் வர வருது. இப்போ ரினிவல் அப்ளை பண்ணியாச்சு. ரினிவல் டைம் வித்தின் த பிரிஸ்கிரைப்ட் பீரியட் ரினிவலுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ ரினிவலுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், தட் இஸ் பெண்டிங். இப்போ பீயிங் பெண்டிங் ஆஃப் த ரினிவல் அப்ளிகேஷன், கேன் த லேப் கண்டினியூ இட்ஸ் ஆக்ட், கேன் த லேப் கண்டினியூஸ் டு ரன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் ரினிவல்ல இருந்து அந்த லேபை டெக்னிக் லேபை கன்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் பெர்மிசபிள் டு ரன் த லேப்ங்கிறாங்க. எது வரைக்கும்னா அது ரினிவல் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த லேபை கண்டினியூஸ் ஆக்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏஆர் 2014 Volume 2 Bombay, page 109. கேஸ்ல வந்து பேலா BELA பேலா ஹிட்டேஷ் HITESH ஹிட்டேஷ் பட் PHATT பட் BHATT versus ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. சரி, இப்ப செக்ஷன் 20 சப்கிளாஸ் 3 படி ஆர் 20 சப்கிளாஸ் 1 படி அந்த லேபை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அல்லது லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன, அந்த லேபினுடைய டெக்னிக் லேபினுடைய ஓனருக்கோ அல்லது அதை நடத்தக்கூடியவங்களுக்கோ என்ன ப்ராசஸ் பண்ணலாம்னா இட் கேன் பி அப்பீல்டு அண்டர் செக்ஷன் 21. செக்ஷன் 21 கீழே அப்பீல் ஃபைன் பண்ணலாம். எவ்வளவு நாளைக்குன்னா அங்கே லிமிடேஷன் இருக்கு. வித்தின் 30 days 30 நாளுக்குள்ள அப்பீல் ஃபைல் பண்ணி ஆகணும் ஃப்ரம் த டேட் ஆஃப் சஸ்பென்ஷன். ஸோ அதுல வந்து டிசைட் பண்ணுவாங்க அந்த அப்பலேட் அத்தாரிட்டி அந்த லேப் கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமங்கிறத டிசைட் பண்ண போறாங்க. ஸோ அப்பீல் ப்ரொவிஷன் இஸ் தேர். அப்புறம் செக்ஷன் 22ல பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட், என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய செக்ஷன் வந்து 22ல இருக்கு. அப்புறம் செக்ஷன் 23 தான் பீனல் ப்ரொவிஷனை கொடுக்கக்கூடிய செக்ஷன். ஸோ இட் இஸ் அமௌண்ட்ஸ் டு பீனல் லான்னு அதனால தான் சொல்றோம். செக்ஷன் 23ல வந்து பெனால்ட்டியை பத்தி சொல்றாங்க.
பெனால்டி எப்படிலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன் வைங்க. இந்த வயலேஷன் ஆஃப் எனி கான்ட்ராவென்ஷன் அண்டர் திஸ் ஆக்ட், எந்த விதிமீறல்கள் இருந்தாலும் சரி, இட் இஸ் அன் அமௌண்ட் டு அஃபென்ஸ் அப்படிங்கும் பொழுது அதோட பெனாலிட்டியை பொறுத்தளவுல 23 செக்ஷன் 23 சப் கிளாஸ் 1ல ஃபர்ஸ்ட் கன்விக்ஷனா இருந்தா 3 years வித் ஃபைன் which may be extended to 10,000 rupees. ஃபர்ஸ்ட் கன்விக்ஷன்னா. செகண்ட் கன்விக்ஷன்னா 5 years and rupees 50,000 ஃபைன். 5 years and rupees 50,000 as fine. அதுக்கப்புறம் செக்ஷன் 23 சப் கிளாஸ் 2ல சஸ்பென்ஷன் ஆஃப் த சர்டிபிகேட் ஆஃப் த டாக்டர், அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆர்எம்பி இருக்கு இல்லையா, ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர், அதையே சஸ்பெண்ட் பண்ணிடலான்ட்டாங்க. லேபை சஸ்பெண்ட் பண்றது, லேபுக்கு கேன்சல் பண்றதுங்கிறது வேற. அங்க இந்த மாதிரி முறைகேடுகள், அது விதிமீறல் செய்த அந்த மருத்துவருடைய மருத்துவ சான்றிதழ்களையும் அவர் பிராக்டிஸ் பண்றதை தடுக்கிறதுக்கு 23 சப் கிளாஸ் 2ல சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்எம்பி. அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான கிளாஸ் செக்ஷன் 24, அது பிரிசம்ஷன் கிளாஸ். இதை பொறுத்தவரை ஓனஸ் லைஸ் அப்பான் தி லேப் ஆர் பிராக்டிஷனர், மெடிக்கல் பிராக்டிஷனர். அதாவது பிரிசம்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விதிமீறல் இங்க நடந்து கொண்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும், செக்ஷன் 24 படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஓனர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஷிஃப்டட் டு தி occupants of the lab or doctor who practices in the lab அப்படின்னு மாறிடுது. அப்புறம் செக்ஷன் 25 பொறுத்தளவுல செக்ஷன் 25 எந்த மாதிரி செக்ஷன் பாத்தீங்கன்னா 109 ஐபிசி மாதிரி ஒரு செக்ஷன். அது செக்ஷன் 25ல என்ன சொல்றாங்கன்னா, when there is no specific provision for contravention under this act, இந்த ஆக்டின் கீழே ஏதோ ஒரு விதிமீறல் நடந்திருக்கு, ஆனா அந்த விதிமீறலுக்காக கொடுக்கப்படக்கூடிய செக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா செக்ஷன் 25 கீழே லைக் 109 ஐபிசி, 109 ஐபிசி அப்படித்தான் உருவாக்கப்பட்டது அப்பார்ட்மெண்ட். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த கான்ட்ராவென்ஷனுக்கு 3 months ஆர் வித் ஃபைன் ஃபர்ஸ்ட் அஃபண்டருக்கு கொடுக்கலாம். கண்டினியூவிங் கான்ட்ராவென்ஷன் சொன்னா ₹500 எவ்ரி டே should be penalized. அப்புறம் செக்ஷன் 26 பொறுத்தவரை அஃபென்சஸ் பை கம்பெனி. இந்த மாதிரி லேப்லாம் நிறைய கம்பெனியின் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஒரு அஃபென்ஸ் பை கம்பெனி பண்ணுனா இந்த இதுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆல்டர் ஈகோ. பிரின்சிபிள் ஆஃப் ஆல்டர் ஈகோ. சில நேரங்கள்ல ஒரு கம்பெனியுடைய நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய குற்றங்களுக்கு கம்பெனி பொறுப்பாகாது, ஆனா கம்பெனி செய்யக்கூடிய குற்றங்களுக்கு அந்த நிர்வாகத்தில் பங்கு கொண்டவர் எல்லாரும் பொறுப்பாவாங்க. தட் இஸ் நோன் அஸ் பிரின்சிபிள் ஆஃப் ஆல்டர் ஈகோ அப்படின்னு ஒரு டாக்டரின் இருக்கு. அந்த டாக்டரினை செக்ஷன் 26ல இன்வோக் பண்றாங்க. எப்படி இன்வோக் பண்றாங்கன்னா, அஃபென்ஸ் பை கம்பெனி, person was in charge of the or responsible shall be deemed to be guilty of the offense of the company. கம்பெனி செய்த குற்றத்திற்கு இவர்கள் பொறுப்பாக வேண்டும் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறாங்க. ஸோ பிரின்சிபிள் ஆஃப் ஆல்டர் ஈகோ அண்டர் செக்ஷன் 26 ஆஃப் த ஆக்ட் இஸ் இன்வோக்டு. அப்புறம் 26ல ஒரு ப்ரொவிசர் கிளாஸ் இருக்கு. இட்ஸ் எ வெரி குட் கிளாஸ். 26ல ஒரு ப்ரொவிசர் கிளாஸ் மென்ட் ஃபார் டிஃபென்ஸ். டிஃபென்ஸுக்கான ஒரு கதவை திறந்து விடக்கூடிய செக்ஷன் தான் ப்ரொவிசோ கிளாஸ் அப்பண்டட் டு செக்ஷன் 26. அப்புறம் செக்ஷன் 28 முக்கியமானது, காங்கனைஸ் பண்றதை பத்தி சொல்றாங்க. இட்ஸ் எ பியூர்லி எ பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர். பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் மாதிரி இது யார் யார் புகார் கொடுத்து வழக்கு போட முடியுமோ, வழக்கு தாக்கல் செய்ய முடியுமோ அவங்க செஞ்சா மட்டும்தான் செக்ஷன் 28 படி காங்கனைஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் காங்கனைசேஷன் இஸ் இம்பெர்மிசபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷன் 28. இது பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜரா எடுத்துக்க வேண்டியதான். சம் ஸ்பெஷலைஸ்டு ஆர் ஸ்பெஷல் அத்தாரிட்டி அவங்க மட்டும்தான் ப்ராசிக்யூட் பண்ண முடியும். அவங்க ப்ராசிக்யூட் பண்ணா மட்டும்தான் கோர்ட் கேன் டேக் காக்னைசன்ஸ் ஆஃப் ஆஃபென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் இதுல முக்கியமான செக்ஷன்ஸ். ஓரளவு கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார் குட் மார்னிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். இப்போ மெடிக்கல்ல இப்போ நம்ம நாட்டுக்குள்ளதான் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால ஒரு மெடிக்கல் டூர் மாதிரி போய் நம்ம வெளிநாட்டுல சிங்கப்பூர் அந்த மாதிரி போய் அங்க போய் பாட்டு வரும்னு சொல்லிட்டு இங்க உள்ள பேஷண்ட ஒரு அந்த ஹாஸ்பிட்டலே அரேஞ்ச் பண்ணி கொண்டு போனா அந்த குற்றத்துக்கு உடந்தையா இருக்கிற அந்த மெடிக்கல் ஆபீசருக்கு அந்த டாக்டருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமா சார்? அதுதான் சொல்ல வந்தேன்.
நீங்க லேபுக்கு என்ன மீனிங் நீங்க டெஃபினிஷன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, சோ நீங்க எங்க வேணாலும் போய் பண்ணுங்க. நீங்க ஃபாரின் கண்ட்ரில போய் பண்ணுவாங்க. பட் ஃபாரின் கண்ட்ரில நடக்கக்கூடிய குற்றத்துக்கும் நம்ம இங்க ட்ரை பண்ண முடியுமா? முடியாது. அக்கார்டிங் டு த ஸ்கீம் ஆஃப் தி சிஆர்பிசி ஆர் பிஎன்எஸ் ஜூரிஸ்டிக்ஷன் எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. 177 டு சிஆர்பிசில வருவாங்க. எனக்கு அது கரெக்டா ஞாபகம் இல்ல. 177ல இருந்து இந்த பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆரம்பிக்கும். சோ நீங்க இந்தியாவுல செய்யக்கூடிய செயல்களுக்கும் இந்தியாவில இருந்து வெளிநாட்டில் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கும் இந்தியாவுக்குள்ள ப்ராசிக்யூட் பண்ணலாம். அதனாலதான் செக்ஷன் 6B அதை சொல்லியிருக்காங்க. உங்க கேள்விக்கான ஆன்சர் வந்து செக்ஷன் 6B இருக்கு. உறுதியாக ப்ராசிக்யூட் பண்ணலாம். சொல்லுங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நம்ம கூப்பிடலாம். ஓகேங்களா? ஒரு ஃப்ரெண்ட் கூட போட்டுக்கிறாரு. எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அதான் கரெக்ட் வேர்டு. பலராஜா சார் கேளுங்க சார். சார் குட் ஈவினிங் சார், நல்லா இருக்கீங்களா? சூரியகுமார் சார். சார் மை நேம் இஸ் என் பல்லவராஜா ஃப்ரம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க சார். ஒரு பிரெக்னன்ட் லேடி ஆல்ரெடி 3 சைல்டு இருக்கு, பேபி சைல்டு, ஃபீமேல் சைல்டு. அவங்களுக்கு ஆல்ரெடி 3 சைல்டுமே டிசபிளா இருக்காங்க. என்னவா இருக்காங்க? டிசபிள், அதாவது குறைபாடுடைய குழந்தைகளா இருக்காங்க. சரி சரி. 4th குழந்தை இப்ப வந்து பேபி ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஜிஹெச்ல போயிட்டு டெஸ்ட் பண்ணும் போது அந்த குழந்தையுமே சம் குறைபாடோட இருக்கு அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க ஜிஹெச்ல. ஃபர்தரா வந்து அவங்க வீட்டுல போய் கன்சல்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலான்றத போயிட்டு கேட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரைவேட் கிளினிக்ல போறாங்க. அது வந்து அபார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க மூவ் பண்ணும் போது இந்த லேடியே இறந்துடுறாங்க பிரைவேட் கிளினிக்ல. சோ இப்ப யாருக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்? இதுதான் என்னோட கொஸ்டின் சார். You can go through sections 312, 318 IPC 1860 first. 312 இருந்து 318 IPC பாருங்க, அல்லது செக்ஷன் 88 to 94 BNS பாருங்க. சரிங்க சார். சோ அபார்ஷன் அப்படிங்கிறது டோட்டல் ப்ரொஹிபிஷன் கிடையாது. எப்படி இந்த டெஸ்ட் வந்து டோட்டல் ப்ரொஹிபிஷன் கிடையாதோ அதே மாதிரி அபார்ஷன்ங்கிறதும் டோட்டல் ப்ரொஹிபிஷன் கிடையாது. எப்பொழுதுமே ஒரு ஜெனரல் ரூல் இருந்தா அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் எக்ஸ்பிளனேஷன் இல்லாம இருக்கவே இருக்காது. இப்ப நீங்க சொல்ற கேஸ்ல என்ன நோக்கத்திற்காக அபார்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது முதல்ல முக்கியமான விஷயம். அப்பதான் தட் அமௌண்ட்ஸ் டு அஃபென்ஸ் ஆர் நாட் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுக்கு தான் செக்ஷன் 88 to 94 BNS 2023 நீங்க கம் கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நோக்கம் இருக்கணும், அந்த நோக்கமும் லாஃபுல் ஆப்ஜெக்டா இருக்கணும். சம்டைம் வந்து டு சேவ் தி சைல்டு ஆர் டு சேவ் த மதர் ஆர் டு சேவ் எனி ஒன் ஆஃப் தம், லெஸ்ஸர் ஈவில்னு சொல்லுவாங்க இந்த பிரின்சிபலை. நீங்க செக்ஷன் 81 IPC எடுத்து பாருங்க, அதுக்கு கனெக்டடா லெஸ்ஸர் ஈவில் ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்க சார், ஓகே சார். நீங்க அது ஜிஹெச்ல வந்து ஒருவேளை முன்னாடி ப்ரீவியஸா இருக்கிற குழந்தைங்க வந்து குறைபாடா இருக்கிறதுனால அதை மிஸ்கரேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்திருந்தாலுமே இது வந்து அன்ரெஜிஸ்டர்டு ஒரு கிளினிக் வந்து இந்த மாதிரி பண்ணும் போது அவங்களுக்கு இறந்து இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காதா சார்? நிச்சயமா பனிஷ்மெண்ட் உண்டு. அதுக்குதான் இங்க வந்துட்டாங்களே எனி கான்ட்ரவென்ஷன் அண்டர் திஸ் ஆக்ட். நீங்க வந்து அதுக்கு லைசன்ஸ் வாங்கலன்னு வைங்களேன், நீங்க வாங்காத லைசன்ஸ் வாங்காம நீங்க எப்படி முதல்ல அந்த கேஸை நீங்க டீல் பண்ண முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நீங்க கான்ட்ராவென்ஷன்ல வந்துருவீங்க. செக்ஷன் நீங்க 28ல கார்கனைஸ் பண்றதுக்கு கம்ப்ளைண்ட் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜருக்கு போனீங்கன்னா நிச்சயமாக அது வந்து பனிஷ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அஃபென்ஸாக மாறும். சரிங்க சார். அப்ப அந்த ஜிஹெச்க்கு ஏதாவது பனிஷ்மெண்டோ இல்ல வேற ஏதாவது விஹெச்ல வந்து அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி இருந்து பெர்மிஷன் இருக்கும். ஓகே 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 சார். அதனால அந்த கான்ட்ராவென்ஷன் அண்டர் திஸ் ஆக்ட் வராது. ஆனா அதுக்கு தான் சொன்னா 88 to 94 BNSS போய் தேடணும் நீங்க அதுக்கான ரிசல்ட். சரிங்க சார், ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இப்போ இந்த கிராமங்க சைட்ல வந்து இந்த இலை கொடுக்குறாங்க சார், பச்சை இலை மாதிரி பையன் போடுறதுக்காக. இதெல்லாம் எந்த எப்படி சார் இது பனிஷபிள் வரும்? எது மாதிரி பனிஷ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்றதுன்னா? எந்த ஸ்டேஜ்ல கொடுக்குறாங்க? ப்ரீ கன்செப்ஷனா போஸ்ட் கன்செப்ஷனா? ப்ரீ கன்செப்ஷன் ஸ்டேஜ்லயே. ப்ரீ கன்செப்ஷன் ஸ்டேஜ்ல கொடுக்க கூடாது, மித்தின் கீழையும் அதை செய்யக்கூடாதுட்டாங்களா? அதுதானே ப்ரீ கன்செப்ஷன் டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸ்ங்கறான். ப்ரீ கன்செப்ஷன்ல செஞ்சாலும் தட் அமௌண்ட்ஸ் டு கான்ட்ராவென்ஷன் அண்டர் திஸ் ஆக்ட். நான் அதான் சொல்ல வந்தேன், ப்ரீ கன்செப்ஷன்ல எப்படி டெட்டர்மினேஷன் பண்ண முடியுங்கிறதுக்கு தான் நான் 2 மெத்தட் சொன்னேன், மித் மெத்தட் அண்ட் சயின்டிபிக் மெத்தட். ரெண்டுலயுமே தப்பு தான், அதை பண்ணக்கூடாது.
இவங்க மித் மெத்தட்ல தான் செய்யறாங்க. ஆஹ் அதுவும் பண்ணக்கூடாது, அதுவும் தவறுங்கிறது தான் அந்த ஆக்டினுடைய நாமன்கிளேச்சர் சொல்ல வருது. இப்போ இது பிரைவேட் கம்ப்ளைண்ட் மூலமா பண்ணலாம்னு சொல்றீங்கல்ல சார், இது கவர்மெண்டே வந்து அவங்களா வந்து ஆமா, check அந்த பண்றது இல்ல அத்தாரிட்டி சார்? இருக்காங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுக்குன்னே கொஞ்சம் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டிஸ், ம் அவங்களுக்கு நீங்க மனு கொடுங்க, ம் அவங்க எடுத்து செய்யணும் அதை. அவங்க எடுத்து செய்வாங்க. அவங்களே வந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி போக மாட்டாங்களா சார்? கிராமங்கள் சைடு ஏதாவது இருக்கா என்னன்னு போகணும், கேள்விப்பட்ட நீங்க மாதிரி. கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் என்கொயரி பண்ணணும் போய். கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான். ஆமா, அவங்களுக்கு தெரியும், அவங்க நாலேஜுக்கு போயிருக்கணும்ல. சரிங்க சார். எல்லா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க எது ரெகுலரா எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லும் பண்றாங்களே சார் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன். அவங்க எங்க போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்ரோப்ரியேட் லேப்புக்கு தான் போவாங்க. ஒரு ஊருக்குள்ள ஒரு ஒதுக்குப்புறமா இது நடந்ததுன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்த லேப ரெகுலரைஸ் பண்றதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம். நீங்க மித்து கான்செப்ட்ல எங்கேயோ இடத்துல பண்றீங்கன்னா அது அவங்களுடைய நாலேஜுக்கு வரணும்ல, அவங்க நோட்டீஸுக்கு வராம இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ வி ஹவ் டு இன்ஃபார்ம் தி அத்தாரிட்டி. நம்ம தான் அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றிமா சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். செக்ஷன் 25 மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க சார். பெனால்டி ஃபார் கான்ட்ராவென்ஷன் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் and are rules for which no specific punishment is provided. Okay. செக்ஷன் 25 நீங்க அப்படி பேரலா ஒரு ப்ரொவிஷன் எங்க தேடலாம்னா செக்ஷன் 109 ஐபிசி எடுத்துங்க. அதுல வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்காக பீனல் ப்ரொவிஷனாக கொடுத்துருப்பாங்க. அந்த 109 உடைய ப்ரொவிஷனல் கிளாஸ் ப்ரொவிஷன்ஸ் எங்க இருக்கும்னா 107ல பாத்தீங்கன்னா இருக்கும். 107 ஐபிசி. இந்த 107 ஐபிசில வந்து 3 வகையான அப்பார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து அப்பார்ட்மெண்ட் பை இன்ஸ்டிகேஷன், ரெண்டாவது அப்பார்ட்மெண்ட் பை கான்ஸ்பிரசி, மூணாவது அப்பார்ட்மெண்ட் இன்டென்ஷனல் அப்படின்னு விதமாக அப்பார்ட்மெண்ட் இருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட் வேறு விதமா இருக்கு, ஆனா ஐபிசில ப்ரொவிஷன் இல்லைன்னு சொன்னா 109 மூலமாக அதை டீல் பண்ணிக்கலாம். பீனல் செக்ஷன் அதனுடைய ரெப்ளிகா தான், அதனுடைய மறு வடிவம் தான் செக்ஷன் 25 ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த ஆக்ட்ல ஒரு கான்ட்ராவென்ஷன் தெரியுது, ஆனா அந்த விதிமீறல், கான்ட்ராவென்ஷன் விதிமீறல் கலோக்கியாவை எடுத்துக்கலாம். இந்த ஆக்ட்ல ஒரு விதிமீறல் நடக்குது, ஆனா அந்த விதிமீறல்களை வந்து கையாளக்கூடிய பிரிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த அஃபண்டர் எஸ்கேப் ஆயிடுவான். ஸோ அஃபண்டர் எஸ்கேப் ஆகாம இருக்கணும்னா ஒரு பொது பிரிவு அதுக்காக வைக்கணும். இப்போ ஏதோ ஒரு விதிமீறல் பண்றான், அந்த விதிமீறல் இந்த சட்டத்துல கையாளுவதற்கு பிரிவுகள் இல்லைன்னு சொன்னா அவன் எல்லாரையும் செக்ஷன் 25 கீழே கொண்டு வந்துடலாம். அந்த விதிமீறல் இருக்கும். அதுதான் ஃபார் விச் நோ ஸ்பெசிபிக் பனிஷ்மெண்ட் இஸ் ப்ரொவைடட். பீனல் ப்ரொவிஷன் இல்லை அவன் செய்யக்கூடிய விதிமீறலுக்குன்னு சொன்னா அப்ப அந்த விதிமீறலையும் வந்து கண்டிக்க வேண்டிய கட்டாயம் இந்த சட்டத்துக்கு இருக்கு. அதன் மூலமாக குற்றம் செய்தவனை தண்டிக்க வேண்டிய பொறுப்பும் இந்த சட்டத்துக்கு வருது. அதனாலதான் செக்ஷன் 25 லைக் செக்ஷன் 109 ஐபிசின்னு சொன்னேன். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா 3 months அந்த மாதிரி சொன்னீங்க சார். அது மட்டும் ஃபர்ஸ்ட் அஃபெண்டர், கண்டினியூஸ் அஃபென்ஸ்க்கு எனக்கு தனியா கொடுத்துருக்காங்க, ரெண்டா பிரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். தேங்க் யூ சார். சார் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார், அருமையா இருந்தது சார். டைம் போனதே தெரியல சார். ஆனா டாபிக்கும் முடிச்சிட்டீங்க சார், இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ்லாம் கொடுத்து. இந்த ஆக்டை நான் முதல்ல இதுதான் சார் ஃபர்ஸ்ட் நான் அட்டென்ட் பண்றேனே. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அந்த ஓவர் ரைடு ப்ரொவிஷன் 1 and 2 ஃபாலோ பண்ணக்கூடாது, டைரக்டா 3லயே வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் சொல்லியிருந்தீங்க சார். அதுல என்னன்னா இம்பார்ட்டனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சார். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அது. ஆமா ஆமா சார். மேட்டர் ஆஃப் அர்ஜென்சி, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இதுக்கு பண்ணிக்கலாம். அதே போல சார் நோ நீட் டு இஷ்யூ தி ஷோ காஸ் நோட்டீஸ். அவங்களுக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்காதவே டைரக்டா வி கேன் சஸ்பெண்ட் தி லைசன்ஸ் ஆர் கேன்சல் தி சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி அதுல ஒரு கிளாஸ் இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப மனசுல நிக்குது சார் நீங்க எடுத்த ஆக்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது எல்லாமே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் கோல்டன் டைம் டு அவர் குரூப் சார். தேங்க்யூ, தேங்க்யூ so much. Nothing. I have enormous time to share my knowledge with all of you always. Any sir? questions?
சார் செக்ஷன் 2 செக்ஷன் 6 சப் கிளாஸ் சில வந்து ஒரு கேஸ்ல சொன்னீங்களா சார்? அதோட இது மட்டும் கேஸ்லாஸ் புரிஞ்சிருச்சுங்க சார். அந்த செக்ஷன் சில என்ன சார் வரும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். செக்ஷன் 6C-யா? ஆமாங்க சார் 6C. ஓகே, செக்ஷன் 6C பாருங்க. No person shall by whatever means cause or allowed to be caused to selection of sex before or after conception. நீங்க நாமன்கிளேச்சர் ஆஃப் த ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ப்ரீ கன்செப்ஷன்ங்கிற வேர்டு இருக்கு. சோ ஒரு கரு தரிப்பதற்கு முன்னர் இருந்த காலகட்டத்தில் இருந்தே அப்படின்னு சொன்னா ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஒரு மேனுக்கும் உமனுக்கும் ஏற்படுவதற்கு முன்னர் இருந்தே அதை டிசைட் பண்ணலாங்கிறான். determination of sex is possible under the myth method. அதான் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி ஆடி கூடக்கூடாது, மார்கழி மாசத்துல நீங்க சேரக்கூடாதும்பாங்க. ஆடி மாசத்துல பெண்ணை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க, பெண் வீட்டார் அழைச்சிட்டு போயிடுவாங்க, ஆண் வீட்டுல இருக்க சொல்ல மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது ப்ரீ கன்செப்ஷனுடைய டெட்டர்மினேஷன் ஆஃப் செக்ஸுக்கு தான். அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அதை கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தை வந்து மந்தமான குழந்தையாக பிறந்துரும் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவாங்க. கிடையாது. அந்த மாதத்துல கூடுனால் உடல் குறைபாடுடன் கூடுவதற்கும் ஏற்படுவது பிள்ளை பிறப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. செக்ஸ் டெட்டர்மினேஷனே அதுல பிக்ஸ் பண்ணலாங்கிறது தான் மித்து. அது நமக்கு தெரியல, தமிழர்கள் வச்சிருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில இருந்து. அதையெல்லாம் கண்டுபிடிச்சுதான் இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான்னா ப்ரீ கன்செப்ஷன்ங்கிற வார்த்தையை நாமன் கிளேச்சர்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றான். இந்த செக்ஷன் 6 சப்கிளாஸ் 3 படி பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி இது ப்ரீ கன்செப்ஷன் பீரியட், அப்போ போஸ்ட் கன்செப்ஷன்லயும் நீ செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடாதுன்னு அந்த செக்ஷன். நாமன் கிளேச்சர் மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா ப்ரீ கன்செப்ஷன் பீரியட் இருக்கும். ப்ரீ கன்செப்ஷன்லயே நீ செக்ஸ் டிட்டர்மினேஷன் ப்ரோஹிபிட்டட்னா போஸ்ட் கன்செப்ஷன்லயும் நீங்க செக்ஸ் டிட்டர்மினேஷன் ப்ரோஹிபிட் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். அதுக்காக கொடுக்கப்பட்ட செக்ஷன் தான் செக்ஷன் 6 சப்கிளாஸ் C. தேங்க்யூ சார். ஓகே சார். சார் குட் ஈவினிங் சார். நான் பாரதி பேசுறேன் சார், திருநெல்வேலியில இருந்து. சார் எனக்கு இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் வந்து ஒன்ஸ் அகைன் சொல்ல முடியுமா சார்? ஹோல் ஆஃப் திருப்பி எல்லாத்தையுமே சொல்லணும். செக்ஷன் அப்புறம் சொல்றேன், நோட் பண்ணிங்க. இம்பார்ட்டன்ட் செக்ஷன் நம்பர் மட்டும் சொல்லுங்க சார் போதும். செக்ஷன் 2 அந்த 2ல பாத்தீங்கன்னா 2BB, அப்புறம் 2BC and 2D. அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, அதையும் எடுத்துங்க. 2Dல ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அப்புறம் 2F கைனகாலஜிஸ்ட்னா யாரு, அப்ஸ்டெட்ரிக்ஸ்னா யாருன்னு பாத்துங்க. அப்புறம் செக்ஷன் 3ல எல்லா சப் கிளாஸும் வந்துருது. அப்புறம் 3A 3B சப்கிளாஸ் 4 செக்ஷன் 4 5 6. அப்புறம் செக்ஷன் 18க்கு வந்துருங்க. செக்ஷன் 18 19 20 21 22 23 24 25 26 28 முக்கியமான செக்ஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னும் ஒரே ஒரு டவுட் சார். அந்த ஒரு பிரின்சிபல் ஒன்று சொன்னீங்க சார், இப்போ கான்ட்ரவென்ஷன் பை தி கம்பெனி, அது மட்டும் ஒரு தடவை சொல்லிடுங்க சார். தேங்க்யூ சார். ஆமா, அது பிரின்சிபல் ஆஃப் ஆல்டர் ஈகோன்னு ஒரு பிரின்சிபல். ஆல்டர் ஈகோ, ALTEREGO, பிரின்சிபல் ஆஃப் ஆல்டர் ஈகோ. செக்ஷன் 26ல இருக்குது. அஃபென்ஸ் பை கம்பெனி. கம்பெனிங்கிறது ஒரு பெர்சனா இல்லைன்றத நீங்க பிஎன்எஸ்ல பாத்துக்கலாம். அது ஜூரிஸ்டிக் பர்சன் சொல்றான். சட்டப்படியா பார்த்தா அவங்க நபர் தான், ஆனா பிசிக்கலா பார்த்தா அவன் நபர் இல்லை. ஆனாலும் டீம்டு ப்ரொவிஷனாக பிஎன்எஸ்ல கொடுத்துருப்பாங்க, ஐபிசில இருக்கும், நிறைய ஆக்ட்ல வந்து பெர்சன் கொண்டு வந்துருவாங்க. இப்ப இங்க அஃபென்ஸுங்கிறத பெர்சனாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கம்பெனி செய்யக்கூடிய ஒரு குற்றத்திற்கு, விதிமீறலுக்கு அந்த கம்பெனியுடைய நிர்வாகத்தில் இருந்தவங்க பொறுப்பாவாங்களா இல்லையான்னு சொன்னா பொறுப்பாவார்கள். ஆனா நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில செய்யக்கூடிய விதிமீறலுக்கோ குற்றங்களுக்கோ கம்பெனி பொறுப்பாகாது. அவர் செய்யக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கவங்க, நிர்வாக பொறுப்புல இருக்கவங்க செய்யக்கூடிய செயல் ஒரு குற்றம் அல்லது விதிமீறலாக இருந்தால் கம்பெனியுடைய நிர்வாகம் சம்பந்தமாக அந்த செயல் இருந்தா மட்டும்தான் கம்பெனி பொறுப்பாகும். தனிப்பட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி டைரக்டர் இண்டிவிஜுவலா ஒருத்தண்ட போய் செக்கை வாங்கி கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வந்துடுறான், கம்பெனிக்குன்னு சொல்லி வாங்குறான். ஆனா பர்சனல் செக்கை கொடுத்துருக்கிறான்.
இப்ப நீங்க கம்பெனியை பார்ட்டியா சேர்த்து நீங்க 138 ப்ராசிக்யூட் பண்ணணுமா அல்லது ஸ்பெசிபிக்கா இண்டிவிஜுவல் மேல மட்டும் பண்ணணுமா? அங்க பிரின்சிபல் ஆஃப் ஆல்டர் ஈகோ அப்ளை ஆகாது. கம்பெனியுடைய நிர்வாகத்துக்கு நிதி உதவி தேவைப்பட்டதுன்னு சொல்லி அதற்கு அவர் எங்கேயோ ஒரு கம்பெனி சார்பா கடன் வாங்கிட்டு வர்றாருன்னு வைங்க, அப்ப மட்டும்தான் பிரின்சிபல் ஆஃப் ஆல்டர் ஈகோ வில் பி அப்ளிகபிள். அதான் செக்ஷன் 26 சொல்றாங்க. கம்பெனியினுடைய நிர்வாகத்துல பொறுப்பா இருக்கிறவங்க ஒரு குற்றமோ அல்லது விதிமீறலோ செய்தால் கம்பெனிக்காக செய்யும் பொழுது அவர்கள் குற்றம் செய்ததாகவோ விதிமீறல் செய்ததாகவோ கருதி கொள்ள வேண்டும். இது ஒரு டீம்டு கிளாஸ் ஆர் ஃபிக்ஷன் கிளாஸ்பாங்க. கம்பெனி தான் செய்யுது, டைரக்டர் செய்யல, அந்த குற்றமோ விதிமீறலோ செய்யல, ஆனால் செய்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை டீம்டு கிளாஸ் ஆர் ஃபிக்ஷன் கிளாஸ் சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய தனி கான்செப்ட், பிரிசம்ஷனுக்குள்ள வரும்பொழுது வருவது. ஸோ இட்ஸ் ஏ டீம்டு கிளாஸ். செக்ஷன் 26 இஸ் ஏ டீம்டு கிளாஸ் by way of application of principle of alter ego. கம்பெனியுடைய நிர்வாகத்துல பொறுப்புல இருக்கவங்க கம்பெனி செய்யக்கூடிய விதிமீறல்களுக்கு பொறுப்பாவார்கள். சரியா? தேங்க்யூ சார். இது கொஞ்சம் அந்த வைகாரியஸ் லைபிலிட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்கு சார். வைகாரியஸ் லைபிலிட்டிக்கு ஆப்போசிட்டா இருக்குங்களா? இல்ல சார், மாஸ்டர் செல்வன் மாதிரி தான் வருது. அங்க மாஸ்டர் செல்வன்ட் பிரின்சிபல் தான் வைகாரியஸ் லைபிலிட்டி. இங்க வந்து கம்பெனி வர சமயத்துல இந்த ஒரு பிரின்சிபல் ஒரு லாட்டின் டைம்ல சேஞ்ச் ஆகுது சார். லைபிலிட்டியை வந்து சார் நீங்க வைகாரியஸ் லைபிலிட்டி கன்ஸ்ட்ரக்டிவ் லைபிலிட்டி ரெண்டா பிரிக்கலாம். இது வைகாரியஸ் லைபிலிட்டிக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறத விட நீங்க பிரின்சிபல் ஆஃப் ஆல்டர் ஈகோக்குள்ள கொண்டு சரியா இருக்கும். நீங்க இதே கம்பேரிசன் பாருங்களேன். வைகாரியஸ் லைபிலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆல்டர் ஈகோ அண்ட் வைகாரியஸ் லைபிலிட்டி நீங்க நெட்லயோ சாட்ஜிபிட்டில போய் பாட்டுவாங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. தேங்க்யூ சார், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எனக்கும் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். இந்த ஆக்ட்ல வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சது, எந்த வருஷம், அந்த நம்பர், அதே மாதிரி 1994 பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்தது, அதே மாதிரி எந்த வருஷம் துவங்க, எந்த டேட், அது கொஞ்சம் சொல்லுங்களேன். இது போக இன்னொன்னு, அதாவது இது அமெண்ட்மெண்ட், இந்த தேர்தலுக்கு எதுவும் அமெண்ட்மெண்ட் இருந்தா அதையும் கொஞ்சம் சொல்லிருங்களேன். தேங்க்யூ. The act was enacted in the year 1994. Act 57 of 1994. இதுல ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது இந்த இயர் 2002. என்ன 2002ல ஒரு அமெண்ட்மெண்ட், அது ஆக்ட் 14 ஆஃப் 2003. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 14 ஆஃப் 2000. என்ன அமெண்ட்மெண்ட் இதுல வந்ததுன்னா, ப்ரீநாட்டல் டயக்னஸ்டிக் டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ரெகுலேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் அப்படிங்கிறது அப்ப இல்ல. ஸோ ஆக்ட் வந்து 1994 ஆக்ட் 57 ஆஃப் 94. அமெண்ட்மெண்ட் வந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா 2002. ஆக்ட் 14 ஆஃப் 2003. என்ன அமெண்ட்மெண்ட் வந்ததுன்னா, இந்த நாமன்கிளேச்சர் ஆஃப் த ஆக்ட்ல பாருங்க, ரெகுலேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் இருக்கு பாருங்க, அதை தான் சப்ஸ்டியூட் பண்றாங்க. ப்ரீநாட்டல் டயக்னஸ்டிக் டெக்னிக்ஸ் பிராக்கெட்ல ரெகுலேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ரெகுலேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் அப்படிங்கிறதே அதான் நான் சொன்னது உங்களுக்கு. ஆக்ட் 14 ஆஃப் 2003. 14 ஆஃப் 2003. அப்புறம் ஆக்டை எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, ப்ரீநாட்டல் டயக்னஸ்டிக் டெக்னிக்ஸ் வித்தின் பிராக்கெட் ரெகுலேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கு 2001லயும். அதுக்கப்புறம் தான் 2002. இதுக்கப்புறம் வேற ஒன்றும் அதுல அமெண்ட்மெண்ட் இல்லைங்க, வேற எந்த அமெண்ட்மெண்ட் இல்லை இதுல. உங்களுக்கு இதுல ரொம்ப முக்கியமான கேள்வி என்னவா இருக்கும், ஏபிபி எக்ஸாம்ல இதுல கொஸ்டின் கேட்டா காக்னைசன்ஸ் பத்தி கேட்பாங்க, பெனால்ட்டியை பத்தி கேட்பாங்க, இந்த எம்ப்ரியோ ஃபீல்ட் டெஸ்டினுடைய காலம் எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கிறது கேட்பாங்க. அதுல ப்ரீ கன்செப்ஷன் போஸ்ட் கன்செப்ஷன் பேன் பத்தி கேட்பாங்க. இது அப்சல்யூட் பார் இருக்கா அல்லது லிமிட்டட் பார் தான் இருக்காங்கிறத பத்தி கேட்கலாம். இவ்வளவுதான் அந்த ஆக்ட்ல முக்கியமான விஷயம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. இன்னொரு கிளாஸ் சார் எடுத்துக்கிட்டு சார், ரொம்ப நன்றிங்க சார். உங்களோட பிஸி ஷெட்யூலுக்கு இடையில எங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி வகுப்பு எங்களுக்காக எடுத்து ரொம்ப நன்றிங்க சார்.
தேங்க்யூ வெரி ஓகே, மச். இன்னும் தொடர்ச்சி எங்களுக்கு வந்து ஏபிபில பாஸ் ஆகக்கூடிய இதுல உங்களோட மாணவர்கள் நிறைய பேர் இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். அதனால தொடர்ச்சி எங்களுக்கு தேங்க்யூ சார்.